Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Telegramல வந்து ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருந்தது ஒரு சப்ஸ்கிரைபருக்கு. சோ இந்த ஆஃபர் வந்து உண்மையா இல்லையா? உண்மையா இருந்தா அந்த ஆஃபரை வந்து என்ன மாதிரி க்ளைம் பண்ணி எடுக்கறன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் USDT வந்து டெபாசிட் ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் தான், அதாவது USDT ஏர்னிங் சைட். பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் ஆன்லைனில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் இல்லை, ஆப் இல்லை. இது வந்து டெலிகிராமோட ஆஃபர். இது வந்து உண்மையா பொய்யா? அதோட இந்த மெசேஜ் வந்து ஒரு நம்ம கோகுல் டெக் மூலமாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சென்ட் பண்ணியிருந்தார். அவருக்கு வந்த ஒரு பர்சனலான மெசேஜ் தான் இது. ஸோ அந்த மெசேஜை வந்து நானும் செக் பண்ணி பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட 7000 USDT வந்து ஆஃபர் தார மாதிரி அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையா இல்லையா? உண்மையாக இருந்தால் அதை வந்து என்ன மாதிரி எடுக்கிறது, ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி செக் பண்ணுறது, உண்மையா இல்லையான்றதை வந்து என்ன மாதிரி செக் பண்ணுறது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்கள். எல்லாருக்கும் முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள், சின்ன வீடியோ தான். ஸோ இது வந்து ஸ்கேம்ன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, அவங்களோட நான் சேட் பண்ண அந்த டெலிகிராம் சேட் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ டெலிகிராமுக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூசர் வந்து ஜாக். இதோட டெலிகிராம் யூசர் நேம் வந்து TK1155. இதுதான் இதோட யூசர் நேம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாற சான்ஸ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். வீடியோ வந்து பாருங்கள், சின்ன வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆஃபரை வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து $7000 வந்து கிடைக்கும் என்ற மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருந்தாரு. பட் அவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து அவ்வளோ கிளியர் இல்லை. பட் யாருமே வந்து $7000 வந்து அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை வந்து நான் ஃபைன் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன். ஹாய்ண்டு மெசேஜ் போட்டதும் எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஓகே, இவங்களும் வந்து ஹலோ சொல்லி நானும் வந்து என்னோடய பேரை சொல்லி அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி இந்த ஆஃபரை வந்து எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து அது கிளியர் இல்லை. திரும்ப வந்து கேட்டிருந்தாங்க, இது என்னத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. ஸோ எனக்கு வந்து இன்னொரு வந்து சொல்லியிருந்தது 7000 USDT வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து ஃப்ரீ எடுக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை வந்து நான் என்ன மாதிரி எடுக்கிறேன்றதை வந்து இவருக்கு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை பார்த்ததும் என்னோட டெலிகிராமோட யூசர் நேம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு கீழே வந்து அவரே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார் இன்னொரு மெசேஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸோ யூ ஆர் த வின்னிங் யூசர். ஸோ நான் வந்து எப்படி வின் பண்ண முடியும்? இவங்க வந்து தாங்களாகவே இந்த யூசர் நேமை வந்து கொடுத்து செட் பண்ணிவிட்டு நான் வந்து வின் பண்ணிட்டுன்ற மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த போனஸ் இந்த 7000 USDTயை வந்து கிளைம் பண்ண வேணுமா இருந்தால் உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட் வந்து இருக்க வேணும், இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து என்னென்ன இருக்குது, நான் ஜஸ்ட் கொடுத்துருந்தேன். அதே நேரம் பாருங்கள், அடுத்த வந்து இன்னொரு வெப்சைட் ஒன்றை எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார். இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இதில் பாருங்கள் DAppன்னு சொல்லியிருக்கு. இதில் போயிட்டு மேலே வந்து சர்ச்சில் போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சர்ச் பண்ணியிருந்தேன். சர்ச் பண்ணதும் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ மேலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த எத்திரியம் ஐக்கனை வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் செயினுக்கு வந்து சேஞ்ச் பண்ண வேணும்னு சொல்லி நானும் வந்து சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய யூசர் நேமை வந்து நான் கொடுத்துருந்தேன், டெலிகிராம் யூசர் நேமை. அதை வந்து அவங்களே செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு சொன்னாங்க அந்த நேமை வந்து இதில் போட்டு சர்ச் பண்ண சொல்லி. ஸோ நானும் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். அதை சர்ச் பண்ணதும் எனக்கு இந்த மாதிரி தான் மெசேஜ் வந்தது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ காட் 7000 USDT. ஸோ ஸ்ரீலங்கன் ரூபியில் சொல்ல போனால் 7000 USDT வந்து 25,90,000, கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபா வந்து 7000 USDT ஸ்ரீலங்கன் மதிப்பில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவை யோசிக்க வேண்டிய விஷயம், இந்த அளவுக்கு பேமெண்ட் வந்து யாருமே சும்மா தரமாட்டாங்க. ஓகே, அதை வந்து நான் கொடுத்து சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி தான் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், சின்ன ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், இதையும் வந்து இதில் காட்டுறேன். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள் அக்ரி அண்ட் ரிசீவ், இதை வந்து கொடுக்க வேணும். இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரஸ்ட் வாலெட்டில் போயிட்டு அவங்களோட வெப்சைட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கனெக்டை கொடுத்ததும் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து எவ்வளோ பேமெண்ட் இருக்கோ அதை வந்து அப்படியே அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டோட பிளானும். ஸோ இதுக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் USDT வந்து கட்டாயம் இருக்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 50 USDT வந்து
3 தடவை மினிமம் வந்து குறைஞ்சது 3 தடவை வந்து இதில் வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்க வேணும். அதோட வந்து USDTயும் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்க வேணுமன்றதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண வேணுமா இருந்தால் வாலெட்டை வந்து அதாவது பிஎன்பி வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ண வேணுமா இருந்தால் அதுக்கு வந்து சின்ன அமௌண்ட் தாரதா அவங்களே சொல்லியிருந்தாங்க. சொன்னதின்படி அவங்களும் வந்து ஒரு 70 ரூபா வந்து எனக்கு பேமெண்ட்டை வந்து என்னோடய ட்ரான்ஸ் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னு சொன்னால் என்னோடய ட்ரான்ஸ் வாலெட்டில் வந்து எந்த வித USDTயும் வந்து இருக்கல. இருந்த USDT வந்து TRC20 வாலெட் தான். பட் அவங்க வந்து கேட்டிருந்தது VEP20 இந்த வாலெட்டில் USDT வந்து கட்டாயம் நீங்கள் 50 USDT வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க வேணுமென்றது தான் அவங்களோட நோக்கம். ஸோ என்னென்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே தூக்கிடுவாங்க. அதுக்காக தான் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கனெக்டை வந்து கொடுத்ததும் அப்படியே அந்த அமௌண்ட்டு வந்து VEP20 அதாவது இந்த பைனான்ஸோட இந்த நெட்வொர்க்லேருந்து அப்படியே ஃபுல் அமௌண்ட்டையுமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ யாருமே ட்ரான்ஸ்ஃபரில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் ஒரு அமௌண்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சால் உங்களோட அமௌண்ட்டும் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் நான் வந்து என்னோட ட்ரான்ஸ்ஃபரில் வந்து எந்தவித அமௌண்ட்டும் வந்து வச்சிருக்கிறது இல்லை. நம்மளாக ஒரு $10-15 அப்படி தான் இருக்கும். ஸோ பெரிய அளவிலான அமௌண்ட்டுகளை வந்து நீங்கள் பைனான்ஸில் வச்சுருக்கிற வந்து உங்களுக்கு சேஃப். ஏன்னு சொன்னால் ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் வாலெட், அதே மாதிரி பைனான்ஸ் வந்து சென்ட்ரலைஸ் வாலெட். ஸோ உங்களோட பேமெண்ட் எல்லாமே நீங்கள் பைனான்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது சேஃபாக இருக்கும். பட் எனக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்காததுக்கான ரீசனை வந்து உங்கள்கிட்ட கேட்டு இந்த மெசேஜை வந்து எடுத்திருந்தேன். அதாவது சொல்லியிருந்தது VEP20 USDT வாலெட்டில் வந்து நீங்கள் 50 USDT மினிமம் 3 தடவையாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்க வேணும். அதோட வந்து அமௌண்ட்டும் ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து இருக்க வேணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து 7000 USDT வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து தாங்க சென்ட் பண்ணுறது தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது டோட்டலி ஃபேக். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கூகுள்லையும் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த இப்படியான ஆஃபரை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறது ரியலானதா இல்லை ஃபேக்கானதான்ற வந்து என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இப்படியான ஆஃபர் வந்து யாருக்காவது வந்தால் கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கூகுள் இருக்குது, நீங்கள் போய்ட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உண்மையாக பொய்யா அப்படியான விஷயத்தை வந்து கூகுள்லேயே பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழி இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி ரியலாக இருந்தால் மட்டும் போயிட்டு அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் அந்த மெசேஜை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதிகமாக வந்து பர்சனலாக வர அன்னோன் மெசேஜ் எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ யாருமே இப்படியான மெசேஜை வந்து நம்பி உங்களோட கேஷை வந்து இழக்க வேணாம்ன்றது தான் இந்த வீடியோவில் எல்லாருக்கும் சொல்கிறேன். இவ்வளோ தான் வீடியோ வந்து இது பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.